இன்னைக்கு நம்ம ரூபி ஸ்வீட் சமையல பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசியை வச்சு புட்டு மாவை திரிச்சு அந்த புட்டு மாவில் தான் இன்றைக்கி நம்ம புட்டு செய்கிறோம். இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்பொங்கலும் அடுப்பில் வச்சுருக்கோம். புட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸும் ஒரு பக்கம் வெந்துட்டு இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசி மாவில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான புட்டு செஞ்சுருக்கோம். புட்டு யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த புட்டு கூட நம்ம நேந்திர வாழைப்பழம் கொஞ்சம் வச்சுருக்கோம். நேந்திர வாழைப்பழமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸை வச்சு வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். இன்ஸ்டன்ட் புட்டு மாவு வச்சு நம்ம புட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ வெண்பொங்கல் செய்யறதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸில் நம்ம வெண்பொங்கலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அந்த பொருள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு இந்த வெண்பொங்கல் மிக்ஸை நான் அளந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு வெண்பொங்கல் மிக்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து போட்டோமோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். 1 2 3 கப் அளவுக்கு நான் தண்ணி அளந்துருக்கேன். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. தண்ணி அளந்து ஊற்றணும், தேவையான அளவுக்கு நெய் ஊற்றணும். இந்த 2 பொருள் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து வைக்கலாம். இப்போ இதில் உப்பு கூட நீங்கள் போட தேவையில்லை. உப்பு எல்லாமே கலந்து தான் இருக்குது. குக்கர் மூடியை வச்சு மூடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் பாரம்பரியமான சத்தான அரிசி என்னென்ன அரிசி சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி, காட்டு யானை அரிசி, பூங்கார அரிசி, கம்பு, இட்லி அரிசி. இந்த 6 வகை அரிசியும் சம அளவில் எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு அந்த காஞ்ச அரிசியை ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு வந்த மாவு தான் இந்த மாவு. இந்த சத்து நிறைந்த ஹெல்த்தியான மாவு வச்சு தான் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புட்டு செய்யறதுக்கு நம்ம மாவு அளந்து போட்டுக்கலாம். நமக்கு புட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு அளந்து போட்டுக்கலாம். இன்னொரு கப்பு போட்டுக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் மாவு போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான மாவில் தான் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறோம். நம்ம இனிப்பு புட்டு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால உப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கலாம். எப்போவுமே புட்டுக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக தான் அரைப்பாங்க. இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக திரிக்காமல் நைஸுக்கு முந்தின ஸ்டேஜ் திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்குது இந்த மாவு. அதனால் புட்டு மாவு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு மாவு போட்டிருக்கோம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக திரிச்சு வாங்கிட்டு வந்தோம்னா இந்த புட்டு மாவுக்கு வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு தான் மாவு வந்து பிசையணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. மாவு வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், புட்டு மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். புட்டு மாவு கலந்து வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. புட்டு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டு வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து புட்டு வேக வைக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதி வரட்டும். நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜல்லடை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். புட்டு குழம்புல தான் நம்ம புட்டு மாவு போட்டு வேக ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை இதுக்குள்ளே போட்டு நிரப்பிக்கலாம். இந்த புட்டு குழம்புலாம் புட்டு மாவு நிரப்பினதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம அப்புறமா வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த புட்டு குழம்புலாம் மாவு நிரப்பி வச்சுருக்கோம். இதை தூக்கி உள்ள வச்சுக்கலாம். இந்த வெண்பொங்கலை தொட்டு சாப்பிட்றதுக்கு நேற்று வச்ச முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது. அதை வச்சு தான் இந்த வெண்பொங்கலை தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் இந்த சாம்பாரையும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். புட்டுக்கு வந்து தேங்காய் பூ வேணும். அதனால் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிக்கலாம். இந்த தேங்காய் தண்ணியை நான் குடிச்சுக்கிறேன். தேங்காய் தண்ணி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தேங்காய் தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த தேங்காய் தண்ணியை வச்சு தேங்காய் துணிக்கலாம்.
புட்டு வந்து வெந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து முடிச்சுட்டு அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புட்டு வெந்துருச்சு, வெண்பொங்கலும் வெந்துருச்சு. ரெண்டையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குழலில் புட்டு மாவு வச்சதுக்கப்புறம் ஆவி வரும் பாருங்க. ஆவி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம். ஆவி வந்து ஒரு 5 நிமிஷம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த புட்டு குழல்லேருந்து புட்டு மாவு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இப்போ இந்த புட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த புட்டுக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்காத அப்படின்றவங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடலாம். இந்த சூட்டோட இந்த நெய் வந்து சீக்கிரமாக உரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் மிக்ஸில் வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம். வெண்பொங்கலும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. வெண்பொங்கல் பாரு கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக வெந்திருக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி அளவுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வெண்பொங்கலையும் நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். இப்போ இது கூட நம்ம வெண்பொங்கலையும் வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் பாரம்பரிய அரிசி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான புட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸை வச்சு அருமையான டேஸ்ட்டில் மணக்க வெண்பொங்கலும் செஞ்சுருக்கோம். அது கூடவே நேந்திர வாழைப்பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட போகிறோம். எத்தனை பேருக்கு இப்படி வச்சு சாப்பிட்றது பிடிக்காப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.